மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 20வது தலைப்பு திருப்பள்ளி எழுச்சி. அதில் முதல் 5 பாடல்களை சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ மீதி இருக்கிற 5 பாட்டை இன்னைக்கு பார்க்கணும். இப்போ பாடல் எண் 6. பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாட்டை தொடங்குற போது பப்பர அப்படிங்கிறார். பப்பு அப்படின்னா பரபரத்தல்னு அர்த்தம். வேக வேகமாக தானே நம்ம எல்லாத்துலேயும் செயல்படுவோம். மனசு ஒரு இடத்துல நிற்காதுல்ல, பரபரன்னு இருக்கும். அதனால பப்புனா பரபரத்தல். பப்பு அற பரபரப்பு இல்லாமல், பரபரப்பு அற்றுப்போகன்னு அர்த்தம். நம்ம சிவபுராணத்தில் நம்ம வேகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமான் வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அப்படிம்பாரு. வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க அப்படின்னு படித்தோம். குருஞான சம்பந்தர் சிவபோக சாகரம்னு ஒரு நூல் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சொல்றாரு, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாது இரு. அது ஒரு பாட்டு. அப்ப பரபரக்க வேண்டாம்னு அவர் நமக்கு அறிவுரை சொல்றாரு. அதான் பப்பர பரபரப்பு அற்றுப்போக. வீட்டிலிருந்து உணரும் வீடு பேற்றுக்கு காரணமாக இருக்க வேண்டிய பற்றுக்களை விட்டுன்னு அர்த்தம். சில பாடுற புத்தகத்தில் விட்டிருந்துன்னு இருக்கும். பற்றுக்களை விட்டு உணர்கின்றன்னு அர்த்தம். வீட்டிருந்து உணரும் பற்றுக்களை விட்டிருந்து உணர்கின்ற நின் அடியார் உன்னுடைய அடியவர்கள் பந்தனை வந்து அறுத்தார். வந்துங்கிறது உன்னிடத்திலே வந்து பந்தனை அறுத்தார், பிறவித்தலையை அறுத்தவர்கள். பந்தனைன்னா என்ன? பிறவித்தலை. மறுபடியும் வருகிற இந்த பிறப்பு. பந்தனை வந்து அறுத்தார் அவர்கள் பலரும் மைப்புறு கண்ணியர் மை பொருந்திய கண்களை உடைய பெண்களைப் போல இருக்கிறார்கள். அதாவது உலகத்தில் ஆண்டவன் ஒருத்தன்தான் ஆண், மற்ற எல்லாரும் பெண்கள் தான். பிறப்பால ஆண்களாக இருப்பார்கள். ஆனால் இறைவனை பொறுத்தவரை இறைவன் ஒருவன் தான் ஆண், மற்றவர்கள் எல்லாம் பெண்கள். அதனாலதான் மாணிக்கவாசகர் சிவபெருமான காதலனா நினைச்சார். அவர் காதலி, சிவபெருமான் காதலன். உங்களுக்கு தெரியும், 4 மார்க்கம். சர்ப்புத்திர மார்க்கம், அதாவது கடவுள் தந்தை தான் மகன். அப்படி யார் வாழ்ந்தா? திருஞான சம்பந்தர் வாழ்ந்தார். அடுத்தது தாச மார்க்கம், கடவுள் ஆண்டான் தான் அடிமை. அப்படி வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். அப்புறம் சகமார்க்கம், கடவுளை தோழனாக பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சர்ப்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், கடைசியா சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம் தான் நம்ம மாணிக்கவாசகருடைய மார்க்கம். மாணிக்கவாசகர் என்ன நினைக்கிறார்? தான் காதலி, இறைவன் காதலன், தலைவன் நினைக்கிறார். அதனாலதான் மைப்புறு கண்ணியர், மைபூசிய கண்களை உடைய அடியவர்கள்.
மானுடத்து இயல்பின் மனித இயல்பில் நின்றே வணங்குகின்றார், உன்னை வழிபடுகிறார்கள். அணங்கின் மணவாளா, அணங்குன யார்? உமையம்மை. உமையம்மையே ஒரு பாகத்திலே உடையவன், கணவனாக உடையவன், கணவனாக இருப்பவன். உமையம்மைக்கு மணவாளன் கணவன். அணங்கின் மணவாளா, உமையம்மையின் கணவனே, செப்புரு கமலங்கள் மலரும். செம்பு கிண்ணங்களைப் போல இருக்கான் அந்த தாமரை. முதல்ல மலருக்கு முன்னால பார்த்தீங்கன்னா மொட்டு மொட்டா இருக்கும், செம்பு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மலரும். செப்புரு செம்பு கிண்ணங்களை ஒத்த கமலங்கள் தாமரை பூக்கள் மலரும், மலருகின்ற தன் குளிர்ச்சியான வயல் சூழ், வயல்கள் சூழ்ந்த, மலருகின்ற குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த, மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற எங்கள் சிவபெருமானே, இப்பிறப்பறுத்து இந்த பிறவியை நீக்கி, அப்புறம் இனி பிறவாமே காற்பதும் அவன் வேலைதான். எமை ஆண்டருள் புரியும், எங்களை ஆளாக கொண்டு அருள் செய்கின்ற எம்பெருமான் எங்கள் தலைவனே, பள்ளி எழுந்தருளாயே. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வாயா சிவபெருமானே, எங்களை காப்பாற்றி எங்களுக்கு அருள் செய் அப்படின்னு கேட்குற. பள்ளி எழுந்தருளாயே. பப்பர விட்டிருந்து உணரும் நின் அடியார். நான் சொன்னேன் பப்பர விட்டிருந்துன்னு ஒரு பாடம் உண்டு. பப்பர விட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த இறைவனை தலைவனாகவும் தன்னை காதலியாகவும் எப்படி மாணிக்க வாசகர் கருதினாரோ அது மாதிரி வள்ளலார் கருதினார். வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்றாரு, மணிக்கதவன் திறவாயோ அம்மா, ஐயா கதவை திறக்க மாட்டியா, மணிக்கதவன் திறவாயோ மறைப்பையெல்லாம் தவிர்த்தே, மாற்றறியா பொன்னே நின் வடிவு அது காட்டாயோ, கணிக்கறியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்து கரை கடந்த பெரும் போகம் கண்டிடச் செய்யாயோ, தனிக்கறியா காதல் மிக பெருகின்றது அரசே, தாங்க முடியாது என் தளர்வு நீ அறிவாய். ஒரு தலைவன், ஒரு தலைவி ஒரு தலைவனோடு சேர வேண்டும் என்கிற அந்த விரகதாபத்தில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வள்ளலார் பாடுறார். அதனால தான் மைப்புறு கண்ணியர் அப்படின்னா அடியார்கள் எல்லாம் பெண்கள் அப்படிங்கிற கருத்து. அப்புறம் பாடல் எண் 7. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எதி அமைப்பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது இதுங்கிறார். அதுன்னா தூரத்தில் இருக்கிற பொருள், இதுன்னா பக்கத்தில் இருக்க பொருள். தேவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் அது, அடியவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் இது. நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொன்னார்ல, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன்,
ஏழுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றேனர். அவன் சொல்லாம இவன் பக்கத்தில் வந்துட்டார். அவ்வளவுதான் கடவுள் அடியார்களுக்கு பக்கத்தில் இருக்கார். அதனால அது பழச்சுவையன, அதுன்னா எது? பரம்பொருள். அதுங்கிறது பரம்பொருளை குறிக்கும். பழச்சுவையன கனியின் இனிய சுவை போன்றது என்றும், அமுதன அமுதம் போன்றது என்றும், அரிதற்கு அரிதன அறிவதற்கு அருமையானது என்றும், எளிதென அறிவதற்கு எளிமையானது எனவும் பலவாறாக வாதிட்டு, தேவர்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல, சிவபெருமான பார்க்க முடியல. ஏன்னா இப்படி ஒன்றுன்னா சொல்லி பார்க்குறாங்களாம். அது பழச்சுவை, அமுது, அரிதற்கு அரிது, எளிது, இப்படியெல்லாம் வாதிட்டு அமரரும் அறியார், தேவர்களும் உண்மையை அறிய மாட்டார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அடியவர்களாகிய நாம், இது அவன் திருவுரு, இதுதான் அந்த பரம்பருடைய திருவுருள், இவன் அவன், இந்த திருவுரு தாங்கி வந்த இவனே அந்த சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாணிக்கவாசகர் பாடுவார்ல, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. அதனால இது அவன் திருவுரு, இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம், இவன் அவன், திருவுரு தாங்கி வந்த இவனே அந்த சிவபெருமான். எனவே என்று சொல்லும்படியாக எங்களை ஆண்டு கொண்டு, எங்களை அடிமையாக கொண்டு, ஆளாக கொண்டு இங்கு எழுந்தருளும், இப்பூவுலகில் எழுந்தருளுகின்ற மது வளர், மதுன தேன், தேன் அதிகமாக பொழிகின்ற மலர்கள் நிறைந்தது இந்த சோலை. மது வளர் பொழில் தேன் பெருகும் சோலைகள் சூழ்ந்த திரு உத்தரகோச மங்கை உள்ளாய், திரு உத்தரகோச மங்கையில் இருக்கிற பெருமானே. அப்புறம் திருப்பெருந்துறை மன்னா, திருப்பெருந்துறைக்கு அரசனே. எது எமை பணிகொள்ளுமாறு? ஆறுனா வழி. எது எமை பணிகொள்ளுமாறு? எங்களை நீ பணிகொள்ளக்கூடிய வழி எது? நீ சொல்றியோ அதை நாங்கள் கேட்டுக்கிறையா அப்படிங்கிற மாதிரி. நீ ஆண்டான் அடிமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, குரு சிஷ்யன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, காதலன் காதலின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நண்பன் அப்படின்னு வச்சாலும் சரி, எது உன்னுடைய வழி, நீ என்ன நினைக்கிறியோ அது எங்களுக்கு போதும், நாங்கள் அதை கேட்குறோம். எது எமை பணிகொள்ளும் ஆறு, எங்களை ஏவல் கொள்ளும் வழி யாது, அது கேட்போம், அதனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எம்பெருமான் எங்கள் தலைவனே, அதனால நீ பள்ளி எழுந்து அருள் செய்வாயே, பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு இந்த பாட்டு. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு, இவன் அவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொளும் ஆரது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாடல் எண் 8. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார், பழங்குடில் தொடும் எழுந்தருளிய பரனே, செந்தணல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி, அந்தணன் ஆவதுங்காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு குருநாதராக திருப்பெருந்துறைக்கு வந்த செய்தியை நினைவில் கொண்டு பாடுற பாட்டு. முந்திய முதல், முதல்ல என்ன தோற்றம்? நடு,
நடுவில் என்ன, நம்மளை காப்பாற்றுறது. இறுதி கடைசியில் நம்மளை சேர்த்துக்கிறது. முந்திய முதல் நடு இறுதி எல்லாமே யாரு? எல்லாமே சிவபெருமான் தான். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர். யார் அந்த 3 பேரு? படைத்தல் தொழிலை செய்கிற பிரம்மா, காத்தல் தொழிலை செய்கிற திருமால், அழித்தல் தொழிலை செய்கிற ருத்ரன். இந்த 3 பேரையும் உண்டாக்குனது சிவபெருமான் தான். அதனால பிரம்மன், திருமால், ருத்ரன் ஆகிய மூவரும் அறியவில்லை, அறிகிலர். அவங்க 3 பேருக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? யாவர் மற்ற அறிவார். அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. பந்தனை விரலியும், பந்து உமையம்மையனுடைய விரல்ல அணைதான். பந்தை தூக்கி போட்டா பிடிப்பாள்ல அந்த அம்மா. அப்ப அந்த பந்து போய் சேர்ற விரல்களை உடையவள் பந்தனை விரலி. பந்தனை விரலி, அதாவது ஒரு ஊர்ல பந்தனை நல்லூர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அங்க இருக்கிற அம்பாளுக்கு பந்தனை விரலி அம்மன்னே பேராம். பந்தனை விரலியும் நீயும், உமையம்மையும் நீயும், நின் அடியார் உன்னுடைய அடியவர்களுடைய பழங்குடில் தொறும். பழைய ஒவ்வொரு குடிசைக்கும் வர்ற, தொறும்னா ஒவ்வொரு குடிசைக்கும் நீ வர்றையா. பழங்குடில் தொறும் எழுந்தருளிய பரனே. பரன்னா பரம்பொருள், இதுக்கு மேல ஒருத்தனும் இல்லை. செந்தழல் புரை. செந்தழல்னா என்ன? நெருப்பு. தகதகன்னு எரியுதில்ல நெருப்பு, அந்த நெருப்பு மாதிரி உடம்பு. செந்தழல் புரை திருமேனி. சிவபெருமானுடைய திருமேனி நெருப்பு எரிகிற மாதிரி சிகப்பு. செந்தழல் புரைன்னா அதை ஒக்குன்ற அப்படின்னு அர்த்தம். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. மாணிக்கவாசகர் முதல்ல குருவை சந்திக்கிற போது திருப்பெருந்துறையில் ஒரு பழைய கோயில் இருந்திருக்கு. அதை அந்த குருநாதர் காட்டினாராம். அப்புறம்தான் அந்த கோயிலை புதுப்பிச்சு கட்டியிருக்காரு மாணிக்கவாசகர். அதனால திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி, அந்த பிராமண கோலத்தில் நான் வந்திருக்கேங்கிறத காட்டினாரு. அந்தணன் ஆவதும் காட்டி ஆண்டாய், என்னை ஆட்கொண்டாய், அடிமையாக கொண்டாய் ஆரமுதே. அமுதத்திலையும் ஆரமுதம், அருமையான அமுதம். பார்க்கடல்ல கிடைக்கிற அமுதத்தை விட அருமையான அமுதம் சிவபெருமான். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பந்தனை விரலாள்ங்கிறத நிறைய இடத்துல மாணிக்கவாசகர் பயன்படுத்துவார். பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நான் பற்றிலேன் கண்டாய். வாழா பத்துன்னு நினைக்கிறேன். பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். செந்தணல் போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்துய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே. ஆரமுதுங்கிறது எல்லா ஞானியர்களுக்கும் சிவபெருமான நினைச்சா ஆறு அமுது தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பரடிகள் பாடுறாரு, கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி. அற்றவர்கட்கு ஆரமுதம் ஆனவன் சிவபெருமான். அதனால ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்ற. அதனால முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தொறும் எழுந்தருளிய பரனே.
செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அப்புறம் பாடல் எண் 9. விண்ணகத்தேவரும் நன்னவும் மட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத்தேவரும் விண்ணில் வாழுகின்ற தேவர்களும் நன்னவும் மாட்டா. நன்னுதல்னா என்ன? பக்கத்தில் போறது, அணுகுதல். நன்னவும் மாட்டா, அணுகவும் முடியாத விழுப்பொருளே மேலான மெய்ப்பொருளாக உள்ளவனே. மற்றது எல்லாம் பொய்யுங்க, எல்லாம் பொய்ப்பொருள். சிவபெருமான் ஒருவன்தான் மெய்ப்பொருள். விழுப்பொருள்னா என்ன? மேலான மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் பாரு வள்ளுவர். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு ஒரு பாட்டு. அது ஒரு கடவுள் வாழ்த்திலே சொல்வார். பொருள்னா சிவபெருமான் தான் பொருள். உன் தொழும்பு அடியோங்கள். தொழும்புனா தொண்டை செய்கிறவர்கள். தொழும்பர் அப்படின்னா தொண்டு செய்கிறவர்னு அர்த்தம். உன் தொழும்பு அடியோங்கள், உன் தொண்டை செய்கின்ற அடியார்களாகிய எங்களை மண்ணகத்தே வந்து இந்த மண்ணுலகத்திலே எழுந்தருளி வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவார், வான்படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். அந்த வானம் வேண்டாம், தேவர் உலகம்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பூமி தான் எனக்கு வேணும்னு வந்துட்டாராம். வான்படித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே, வாழும்படி செய்த பெருமானே. வாழ்க்கைன்னா எது? சிவபெருமானை வணங்கி வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்படி வாழச் செய்த பெருமானே வன் திருப்பெருந்துறையாய் வளப்பம் பொருந்திய. வன்னுனா வளப்பம் மிக்கன்னு அர்த்தம். வளப்பம் பொருந்திய திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம். வழியடியோம்னா பரம்பரையா நான் உங்களுக்கு எங்க வீட்டில் எல்லாரும், எங்க பாட்டையா, எங்க ஐயா, எங்க அப்பா, நான், என் மகன், இப்படி வரிசையா வழி வழியா உனக்கு நாங்கள் ஆட்செய்கிறோம். வழி வழி அடியோம். பரம்பரை பரம்பரையாக அடியாராகிய எங்களை. வள்ளலார் சொல்லுவார், வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் மரபினில் யான் ஒருவன் அன்றோ. ஐயா, வாழையடி வாழையா வர்ற ஆட்களில் நான் ஒருத்தன், என்னை விட்டுறாதேன்னு கேட்குறாரு அவர். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் மரபினில் யான் ஒருவன் அன்றோ. வகையறி ஏன் இந்த ஏழை படும்பாடு உனக்கு சம்மதமா? இது தகுமா? இது முறையா? இது தர்மந்தானா? வள்ளலார் கெஞ்சிறார். இதில் வைணவத்திலையும் உண்டு. நம்ம பெரியாழ்வார் மதுரைக்கு வந்தபோது திருஷ்டி பற்றப்படாதுங்கிறதுக்காக பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாராம். அதில் ஒரு பாட்டு, எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன், வரிசையாக சொல்கிறாரு. நான் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா, அப்பா அவருக்கு அப்பா, அப்படி எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி 7 தலைமுறையா வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். இந்த சின்ன ஊர்களில் ஒருத்தர் பெருமாள் கோயிலில் பற்றா இருப்பார்.
அவருக்கு வயசாகிடுச்சுன்னா அப்புறம் அவர் மகன் வருவார். அவருக்கு வயசாகிடுச்சுன்னா அப்புறம் 3வது பரம்பரையாக தொடர்ந்து அவங்க குடும்பத்திலே தான் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில். அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே அப்படின்னு திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் பாடுவார். அதுதான் வழி வழி அடியோம். கண்ணகத்தே நின்று, கண்ணுக்குள்ள நிற்கிற சிவபெருமான் கண்ணுக்கு வெளியே நிற்கலையாம், கண்ணுக்கு உள்ள நிற்கிறாராம். ஒரு பாட்டு, திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் நற்ஜோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணில் கருமணியே. கண்ணு தெரியுது, அதில் வெள்ளை பகுதி ஒன்று இருக்கு, நடுவில் கருப்பாக ஒரு வட்டமாக ஒரு பகுதி இருக்கா, அதான் கருமணி. கண்ணில் கருமணியே. அந்த கருப்பாக இருக்க மணியில் நடுவில் ஒரு புள்ளி தெரியுதா, பிப்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது. கண்ணே கருமணியே மணியாடு பாவாய். பாவாய், அந்த மணியாடு பாவாய்ங்கிறது நடுவில் இருக்கிற ஹோல். காவாய் அருவாய் அவள் வினை நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறையுடையும் அமரறியேரே. அதனால கண்ணில் தான் நிற்கிறாரு சிவபெருமான்கிறார். கண்ணகத்தே நின்று கண்ணின் உள்ளே நின்று களி தரு தேனே, களிப்பை தருகின்ற தேன் போன்ற சிவபெருமானே. களினா களிப்பு. கடல் அமுதே, பார்க்கடலில் தோன்றிய அமுதம் போன்றவனே. கரும்பே. என்ன சார் இது, நம்ம வரிசையா எல்லா பாட்டிலையும் பார்த்துட்டோம். மாணிக்க வாசகர் நல்ல பால் சொல்லுவார், கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலேன்னு பாலை சொல்லுவார், இல்லைன்னா தேனை சொல்லுவார், இல்லைன்னா கரும்பை சொல்லுவார், இல்லைன்னா கரும்பு கட்டிப்பட்ட வெள்ளத்தை சொல்லுவார். எதெல்லாம் இனிப்பாக இருக்கோ அதெல்லாம் சிவபெருமான் அப்படின்னு அவர் சொல்றது வழக்கம்தான். அதனால கழிதருதேனே கடலமுதே கரும்பேங்கிறார். அப்பரடிகள் திருவிடைமருதூருக்கு போனாராம். அந்த சிவபெருமானை பார்த்து கும்பிட்டாராம். அப்போ அவருக்கு மனசில் என்ன தோணுச்சான், பழத்தை விட கட்டிப்பட்ட கரும்பை விட இளம் பெண்களை விட அரசாளுவதை விட எல்லாவற்றையும் விட இனிமையானவன் இந்த இடைமருதிலே வீற்றிருக்கிற பெருமான் அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே. கனியை விட கட்டிப்பட்ட கரும்பை விட இனிமையானவன் இடைமருதிலே இருக்கிற என்னுடைய பெருமான் அப்படின்னு அப்பரடிகள் சொல்ற மாதிரி கழிதருதேனே கடலமுதே கரும்பே அப்படின்னு இங்க சொல்றார். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. வள்ளலார் பாடுறாரு. விரும்படியார், அடுத்து விரும்படியார்னு ஒரு வார்த்தை இருக்கு. விரும்புனா விரும்பி அன்பு செய்கின்ற அடியவரது விரும்பு அடியார். எண்ணகத்தாய், அவர்களுடைய எண்ணத்திலே இருப்பவனே, மனசிலே இருப்பவனே, நினைப்பிலே இருப்பவனே. உலகுக்கு உயிரானாய், அனைத்து உலகங்களுக்கும் நீதான் உயிராக இருக்கிறாய். எம்பெருமான் எங்கள் தலைவனே, பள்ளி எழுந்தருளாயே,
பள்ளி எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக அப்படிங்கிறது இந்த பாட்டு. விண்ணகத்தே வரும் நன்னவும் மட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்புறம் பாடல் எண் 10 நிறைவான பாடல். தேவலோகத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. பிரம்மதேவனும் திருமாலும் பேசிக்கிறாங்களா, என்னையா நம்ம இந்த பூமியில போய் பிறக்காம நாளையெல்லாம் வீணாக்கிட்டமே, பூமியில தானே சிவபெருமான் இறங்கி போயிருக்காரு, மாணிக்க வாசகருக்காக குருநாதரா போய் அங்க எல்லாருக்கும் அவர் அருள் செய்கிறாரு. அப்ப சிவன் உய்ய கொள்ளுகிற இடம் எதுனா பூமி தானே, அந்த பூமிக்கு நம்ம போகலையேன்னு 2 பேரும் வருத்தப்பட்டாங்களாம். அதான் இந்த பாட்டு. புவனியில் போய், புவனின்னா என்ன, பூரகம், புவனியில் போய் பிறவாமையின் பிறக்காததுனால நாள் நாம் எல்லா நாட்களையும் நாம் போக்குகின்றோம், அவமே வீணா கழிக்கிறோம். அங்க போகாதனால அவம்னா என்ன, வீண். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே, அவமேனா பயனில்லாமல் வீணாகன்னு அர்த்தம். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு, சிவபெருமான் உய்வடைய செய்கிற, மனிதர்களை உய்வடைய செய்கிற வழி இடம் எது, பூமிதான். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆர் என்று நோக்கி அதை தெரிந்து கொண்டு திருப்பெருந்துறை உறைவாய், திருப்பெருந்துறையிலே எழுந்தருள் இருக்கின்ற சிவபெருமானே திருமாலாம் அவன் விருப்பெய்தவும். திருமால் விருப்பப்படுறானா, எதுக்கு விருப்பப்படுறேன், பூமியில பிறக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும். மலரவன், மலர்ல தாமிர மலர்ல உட்கார்ந்துருக்கிற ஆள் யாரு, பிரம்மன். மலரவன் ஆசைப்படவும். எதுக்கு ஆசைப்படுறேன், இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் விரிந்த மெய் உண்மையான கருணை அருள் வடிவம், அது எது, பராசக்தி. அலர்ந்த மெய் கருணையும் பராசக்தியும் நீயும் 2 பேரும் என்ன பண்ணீங்க, அவனியில் புகுந்து இந்த பூமிக்கு வந்துட்டீங்க. அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய், இந்த பூமியில எங்களை ஆட்கொள்ள வல்லமை உடையவனே சிவபெருமானே. ஆரமுதே, மறுபடியும் ஆரமுத, பள்ளி எழுந்தருளாயே, பள்ளி எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாயே அப்படிங்கிற. அதாவது பலகாலமும் இறைவன் தன்னை காட்டாமல் இந்த உலகத்தை நமக்கு காட்டி நம்முடைய வினைகளை அனுபவிக்கும்படி செய்கிறான். அதுக்கு திரோதானம்னு பேரு, மறைப்பு சக்தி, மறைத்தல் அப்படிங்கிற தொழில். ஆனால் நமக்கு இந்த இருவினை ஒப்பு சத்தினி பாதம் நிகழ்கிற போது இந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறுகிறது. அதைத்தான் இங்கே அவனி அலர்ந்த மெய் கருணையும் நீயும். அலர்ந்த மெய் கருணைங்கிறது அருள் சக்தி. அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு பாடுறாரு. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும்
நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இதோட திருப்பள்ளி எழுச்சி நிறைவு பெற்றது. அடுத்த வாரம் சந்தித்தால் கோயில் மூத்த திருப்பதிகம் அதை பார்ப்போம்.